கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தான் மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ். கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரீச் பண்ணிடலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு கீரிப்பாரா கேனல் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே சீனிக்காக இருக்கும். நீங்கள் கார் பைக் ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் தூரம் உங்களுக்கு ஆஃப் ரோடாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும். வர வழியில பாத்தீங்கன்னாக்கும் நிறைய பிளேசஸ் வந்து போட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கிரீனரியா இருக்கு, பிளசண்டாவும் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரெய்னி சீசனில் வர்றோம். ஸோ அப்போ தான் ரொம்பவே கிளைமேட் சூப்பராக இருக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போகிற வழியில் மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க, 1-2 பேர் தான் போவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரப்பர் ட்ரீ எஸ்டேட்டால் உங்களுக்கு ஃபுல்லாக கவராக இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் போகிற வழி எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் நாங்கள் மீன்வளம் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர். இங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்துட்டு நம்ம அங்கே போக முடியும், இல்லாட்டி வந்துட்டு உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க. 15 and 9 AM to 3 PM தான் வந்து அலௌடு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு டைம் 12 ஆச்சு. இனி வந்து நம்ம அங்கே கார் பார்க்கிங் பண்ணிட்டு நடக்க வேண்டியதாக இருக்குமா. வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா எந்த கடையுமே இருக்காது, அதனால் முன்னாடியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரீஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வாட்டர் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பிளேஸ் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 20 rupees கொடுத்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். It's a monsoon season, guys. வாங்க. சூப்பரா இருக்குல்ல? ஓ பாப்பா. சாம்சங்கா? சாம்சங்கா? ஆமா. அடுத்த இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you. வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த பாதையில. இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே இங்க வந்து நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இவங்க ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே நம்மளும் பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பவர் ஸ்டேஷன் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். பவர் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஒரு வே போகுது. அதுதான் நம்ம வந்து மெயின் ஃபால்ஸுக்கு போனோம். இங்க பாத்தீங்கன்னாக்கும் ஃபால்ஸோட ஸ்பீட் எப்படி வருதுன்னு பாத்துக்கோங்க. நல்ல தண்ணி டியூ டு மான்சூன் சீசன். கேரளால இப்ப நிறைய மழை பெய்யறனால நல்ல தண்ணி போகுது. நான் இங்கே கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டேன், மீன் வல்லம் அப்படின்னா என்ன, எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். பட் யாருக்குமே இது தெரியல. பட் வல்லம் அப்படின்னா அந்த காலத்தில் தண்ணி ரொம்ப அதிகமாக வரும்போது மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் வல்லம் அப்படிங்குமே எனக்கு தெரிய வந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் போர்டு வச்சுருப்பாங்க. ஃபால்ஸில் எப்போ அதிகமாக தண்ணி வரும்னே சொல்ல முடியாது. அதனாலேயே அவங்க ப்ரிகாஷனாக கொஞ்சம் ஃபால்ஸுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு தடுப்பு மாதிரி கட்டி அங்கேருந்து நம்ம ஃபால்ஸை பார்த்து ரசிக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க.
டிராவல் கொஞ்சம் வந்து பார்த்து வாங்க, ரொம்பவே வலிக்குது. சாரா வந்து பக்கத்தான் விரும்புறேன். இப்போ இங்க வந்து தடை போட்டு வச்சிருக்காங்க ஆக்சுவலி. தண்ணி கம்மியா தான் வருது, நீங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். பட் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா சூப்பர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ஃபால்ஸ் மட்டும்தான். பட் இதுக்கு மேலே ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் அந்த தண்ணியே கீழே வருது. ஸோ கைஸ், இது சூப்பரான ஒரு பாலம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும். ஸோ நம்ம அந்த வழியும் வரலாம். ஸோ அந்த வழியாக வந்துட்டு அப்படியே ஏறி எங்கே போவீங்கன்னா அப்படியே ஃபால்ஸுக்கு போவீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணி அங்கே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி அங்கே அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பாலத்து வழியாக ஏறி போய்க்கலாம். பட் இங்கே இந்த பாலம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லையான்னு தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தங்களாக தான் நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஷேக் ஆகுது நல்லா. பாருங்க, நல்ல ஒரு வியூ, சூப்பரான ஒரு வியூ. வரும்போது பார்த்து வாங்க. நான் இந்த vlog கூட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து வரும்போது இந்த மாதிரி வீடியோ எடுத்து வர்றீங்க, வேற யாராவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா கொஞ்சம் சேஃப் இல்லை. என்னது? ஆமா, இறங்குது. ஓ, உடஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இறங்குது எப்பா. பட் நீ கம்பி இருக்கீங்க, அதனால தப்பிது. வா ஸ்வாதி, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? கிரேட் கிரேட். கைஸ், எங்களோட ஒன் டே ட்ரிப் மீன்வெள்ளம் ஃபால்ஸ் செமையா என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ நாங்க கிளம்ப போறோம். பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் இங்க வந்து விசிட் பண்ணலாம். ரொம்ப சேஃபா இருக்கு. ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ். தண்ணி பார்த்தீங்கன்னா செம சில்லுனே ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனால்